Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 1.5ல உள்ள எல்லா சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் exercise 1.6 அதாவது MCQs எல்லாமே பார்க்கலாம். அதில் first MCQ பாருங்க. If n of a cross b is equal to 6 and a is equal to 1,3 then n of b is equal to வாட் ஓகே அதில் 4 ஆப்ஷன் கொடுத்து 1 2 3 6 அப்படின்னு 4 ஆப்ஷனே கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. கிவன் என்னது n ஆஃப் a கிராஸ் b இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டாங்க. a வந்துட்டு 1,3ன்னு கொடுத்துட்டாங்க. a வந்து 1,3னா n ஆஃப் a என்னது? n ஆஃப் ஏனா ஏல எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். 1 2 2 எலமெண்ட் இருக்கா, n ஆஃப் a கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? n of a cross b is equal to n of a cross n of b. ஓகேவா? இதுதான் அந்த ஃபார்முலா. n of a cross b அவங்களே கொடுத்துட்டாங்க 6ன்னு is equal to n of a என்னது 2. நம்ம n of b தானே கண்டுபிடிக்கணும், அதனால n of b அப்படியே வச்சுக்கலாம். இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துடும். 6 divided by 2 is equal to n of b. என்ன கிடைக்கும்? 2 1s are 2 3s are. n of b is equal to 3. 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் எம்சிக்குக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. a is equal to a, b, p, b is equal to 2, 3, c is equal to p, q, r, s, then find n of a union c cross b. அதாவது abc மூணையும் கொடுத்து அதுக்கு இது என்னது n of a union c cross b, அதாவது இந்த a union c cross b கண்டுபிடிச்சு அதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதில் கண்டுபிடிப்போமா? முதல்ல என்னது a union என்ன கண்டுபிடிக்கணும்? n of a union c cross b. முதல்ல a union c கண்டுபிடிச்சிக்கலாம். a union c என்ன வரும்? a யும் c யும் யூனியன் பண்ணுறது என்ன கிடைக்கும்? a, b, p, c யோட வேல்யூ திரும்பி p வருது, அதனால ஒரு p போட்டால் போதும். q, r, s. ஓகேவா? இப்போ a union c cross b. a union c cross b என்ன வரும்? a, b, p, q, r, s. கிராஸ் b யோட வேல்யூ என்ன? 2, 3. ஓகேவா? எப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம்? நம்ம ஆர்டர் பேர்ஸ் வழியா எழுதுவோம். என்ன எப்படி எழுதுவோம்? a, 2, a, 3, b, 2, b, 3, p, 2, p, 3, q, 2, q, 3, r, 2, r, 3, s, 2, s, 3. இப்படி தானே எழுதுவோம். இப்போ என்ன இது கண்டுபிடிச்சாச்சு. n of a union c cross b னா என்ன அர்த்தம்? இதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 12 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்படிதான் சொல்லி எழுதணும். புரிஞ்சுதா? 12. அப்போ செகண்டுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் சி, 12 எலிமெண்ட்ஸ். ஓகே. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If a is equal to 1, 2, b is equal to 1, 2, 3, 4, c is equal to 5, 6, d is equal to 5, 6, 7, 8, then which of the following states is true? அதாவது ஏபிசிடி 4 கொடுத்துட்டு இந்த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸில் எது வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக செஞ்சுட்டு போமா. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஏ கிராஸ் சி சப்செட் ஆஃப் பி கிராஸ் சி, பி கிராஸ் டி. ஓகேவா? ஏ கிராஸ் சி முதல்ல எடுத்து எழுதுவோமா? ஏ கிராஸ் சினா என்ன? ஏ என்னது? 1, 2 கிராஸ் சி என்னது? 5, 6. என்ன வரும்? 1, 5 1, 6 2, 5 2, 6. இப்போ b cross d
பி கிராஸ் டினா என்ன வரும்? பியையும் டியையும் கிராஸ் பண்ணுறது. கிராஸ் டி 5, 6, 7, 8. எப்படி கிராஸ் பண்ணுவோம்? 1, 5, 1, 6, 1, 7, 1, 8, 2, 5, 2, 6, 2, 7, 2, 8, 3, 5, 3, 6, 3, 7, 3, 8, 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. ஓகே, இதான் பி கிராஸ் டி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் சி இஸ் சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. அதாவது ஏ கிராஸ் டியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் பி கிராஸ் டியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்குதா? 1, 5 இருக்குதா? இருக்கு. 1, 6 இருக்கா? இருக்கு. 2, 5 இருக்கா? இருக்கு. 2, 6 இருக்கா? 2, 6 இருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுறதுனால நம்ம செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனுக்குலாம் நம்ம வந்துட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ தேர்டுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. Fourth sum பாருங்க. If there are 1024 relation from a set A is equal to 1, 2, 3, 4, 5 to a set B, then the number of elements in B is what? அதாவது செட்டு A கொடுத்துட்டு அதுக்கு செட்டு பிக்கு கொடுக்குற ரிலேஷன்ஸ் வந்துட்டு 1024 டைம்ஸ் கொடுக்குதான். அப்படின்னா செட்டு பியோட எலமெண்ட்ஸ் என்ன, அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட்டு பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிவன் என்ன? செட்டு A is equal to 1, 2, 3, 4, 5. நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது if n of A is equal to P and n of B is equal to Q, total number of relation that exists between A and B is 2 power P, Q. So, பாருங்க, if n of A is equal to P, n of B is equal to Q, total number of relations that exist between A and B is 2 power PQ ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது n of A P, n of B வந்து Qன்னு இருந்துச்சுன்னா அதோட ரிலேஷன் வந்து 2 power PQ ஓட டைம்ஸ் ரிலேட் ஆகுமா. அதாவது இந்த 2 பவரில் பியோட வேல்யூவையும் கியூவோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு எவ்வளோ டைம்ஸ் ரிலேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போயிடும். அப்போது 2 பவர் பிக்யூ வந்துட்டு கொடுத்துட்டாங்க. என்னது? 1024. 2 பவர் பிக்யூ வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 1024ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிங்கிறது என்னது? என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ வந்து என்ன நம்மளுக்கு? என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5. ஓகேவா? என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5னா பியோட வேல்யூ என்னது? 5. அப்போ 2 பவர் பியோட வேல்யூ என்ன? 5. கியூவோட வேல்யூ தெரியாது, அதான் பி. ஸோ கியூனே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1024. இப்போ இது 2 பவர்ல இருக்கு, இது பவர்ல இல்லை. ஸோ நம்ம பவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 2 power 5q is equal to 2ல எத்தனை டைம்ஸ் 1024 வரும்னா 2 power 10 டைம்ஸ் வருமா? புரிஞ்சுதா? 2 power இப்போ 2 ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன? 4. 2 கியூப் வேல்யூ என்ன? 8. அந்த மாதிரி பண்ணிட்டே போகும்போது 2 power 10ஓட வேல்யூ என்னன்னா 1024. சரியா? இப்போ இந்த பேஸ் ரெண்டும் ஈக்குவலுங்கிறனால பவர் ரெண்டும் ஈக்குவல். சரியா? அப்போ 5q என்ன வரும்? 5q is equal to 10. q is equal to 10/5. q ஓட வேல்யூ என்ன? 2. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2. புரிஞ்சுதா? ஃபோர்த் சம் எப்படி போட்டோன்னு? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. தி ரேஞ்ச் ஆஃப் தி ரிலேஷன் r is equal to x, x squared such that x is a prime number less than 13 is அதாவது ஆறுங்கிற ரிலேஷன் கொடுத்துட்டு அதோட ரேஞ்ச் கேட்குறாங்க. ஓகேவா? ஆறுங்கிற ரிலேஷன் என்னது? x, x squared, x is a prime number less than 13. அதாவது
எக்ஸுங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கணுமா, அதே சமயம் 13 விட கம்மியாக இருக்கணுமா. ப்ரைம் நம்பர்னால் என்ன, ஒன்னாலையும் அந்த டேபிளாலையும் டிவிசிபிள் ஆகிறது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, ஒன் வந்து ப்ரைம் நம்பராக இல்லை. ஒன் வந்து நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். நெக்ஸ்ட்டு டூங்கிறது என்னது, ப்ரைம் நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எப்படி எழுதிக்கணும், ஆர்டர் பேரா எழுதிக்கணும். 2, 2². அதாவது எப்படி எழுதணும், 2, 2². இப்போ ரிலேஷன்லேயே நம்ம எழுதிடுவோமே. அப்போது முதல்ல வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும், 2, 3 வருமா, 3 வந்து ப்ரைம் நம்பர். 4 வருமா, 4 வந்து நாட் அ ப்ரைம் நம்பர். 5 வருமா, 5 வரும். நெக்ஸ்ட்டு 7, நெக்ஸ்ட்டு 11, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஏன்னா 13 வரைக்கும் தான். 13 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13னா நம்ம வந்துட்டு 13ஐயும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே 13க்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்காம லெஸ் தேன் கொடுத்தனால 13 முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் தான் எடுத்துக்கணும். 13க்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து எது வரைக்கும் இருக்கும்னா 11 வரைக்கும் தான் ப்ரைம் நம்பர் இருக்குது. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர்டர் பேர் எழுதலாமா, ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ்²னா எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 2. அப்போ என்ன வரும், 2, 2². 2² வேல்யூ 4. 3, 3². 3² வேல்யூ என்ன, 9. 5, 5². ஸோ 5, 5² வேல்யூ என்ன, 25. 7, 7². தட் மீன்ஸ் 7, 7² வேல்யூ 49. 11, 11². 11, 11² வேல்யூ 121. புரிஞ்சுதா? இதுதான் ஆர்க்கான ஆர் வந்து என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச்னா என்ன அர்த்தம், எதெல்லாம் மேப்பிங் வாங்குதோ. அப்போ 2லேருந்து எது மேப்பிங் வாங்குது, 4. 3லேருந்து எது மேப்பிங் வாங்குது, 9. அப்போ 5 செகண்ட் நம்பர் எல்லாமே மேப்பிங் வாங்குதுன்னு தான் அர்த்தம். மேப்பிங் வாங்குற நம்பர் எல்லாமே ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் என்ன கிடைக்கும், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 4, 9, 25, 49, 121 வருமா. 4, 9, 25, 49, 121. இதில் எங்கே அந்த நம்பர் இருக்குது, 4, 9, 25, 49, 121. ஆப்ஷன் சி. 5th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 6th சம் பாருங்க. இஃப் தி ஆர்டர் பேர்ஸ் a plus 2, 4 and 5, 2a plus b are equal, then a, b is. அதாவது a plus 2, 4ம் 5, 2a plus bயும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஆர்டர் அதே மாதிரி இது ஆர்டர் பேர்னு சொல்கிறாங்க. என்னது, a plus 2, 4 is equal to 5, 2a plus b. ஈக்குவல்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு ஈக்குவல், செகண்ட் பிளேஸ்க்கு ஈக்குவல். இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன, a plus 2. இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்ன, 5. ஸோ இது ரெண்டு ஈக்குவல். ஏயோட வேல்யூ என்ன வரும், a is equal to +2 இந்த சைட் போச்சுன்னா -2. 5 - 2, ஏயோட வேல்யூ 3. இப்போ செகண்ட் இதை வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். செகண்ட் வேல்யூ என்ன, 4. இங்கே செகண்ட் வேல்யூ என்ன, 2a plus b. 4 is equal to 2 into ஏயோட வேல்யூ என்ன, 3ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், plus b. 4 is equal to 2 3s are 6 plus b. 6 plus 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6. 4 - 6 is equal to b. 4 - 6 என்னது, -2 is equal to b. b ஓட வேல்யூ என்ன, -2. ஏயோட வேல்யூ 3, b ஓட வேல்யூ -2. என்ன, 3, -2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆப்ஷன் D is a right answer for 6th sum. 7th problem பாருங்களேன். Let n of a is equal to m, n of b is equal to n, then the total number of non-empty relation can be defined from a to b is. அதாவது இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 4th ப்ராப்ளம்ல தான் பார்த்தோம். என்னது, n of a is equal to p இருந்துச்சுன்னா and n of b is equal to q இருந்துச்சுன்னா அதோட ரிலேஷன் எப்படி இருக்கும்னா 2 power pq டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கே என்ன கொஸ்டின்ல n of a is equal to m, n of b is equal to n இருந்துச்சுன்னா அதோட ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படிதானே கொஸ்டின். அப்போ n of a ஓட வேல்யூ mன்னு கொடுத்துருக்காங்க, n of b ஓட வேல்யூ nன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ pq 2 power pqங்கிறது எப்படி மாறும், 2 power pக்கு பதிலாக m, qக்கு பதிலாக n. அப்போ வேல்யூ என்ன, 2 power mன்னு மாறும். ஓகேவா. அப்போ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 2. 8th கொஸ்டினை பாருங்க. If a, 8
comma 6 comma b represent the identity function, then the value of a and b are. அதாவது a comma 8 6 comma b அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு அது ஒரு ஐடென்டி ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா இருந்துச்சுன்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அதோட இமேஜ் வந்து இட் செல்ஃப், அதாவது இப்போ டூக்கு டொமைனில் உள்ள எல்லாமே டூக்கு வந்துட்டு மேப்பிங் ஆச்சுன்னா டூக்கு தான் எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங் ஆகும். த்ரீக்கு தான் எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங் ஆகும். அப்போது ஏ கமா 8னா இந்த எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏக்கு தானே மேப்பிங் ஆகும். அப்போ ஏயோட வேல்யூவும் எனக்கு 8 தான் கிடைக்கும். 6 கமா பினா இங்கே உள்ள எல்லாமே எனக்கு 6க்கு தான் மேப்பிங் ஆயிருக்கு. அதாவது இமேஜ் இட் செல்ஃப், ஐடென்டி ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்ட் வந்துட்டு இமேஜ் இட் செல்ஃப் அப்படிங்கிறதான். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா 8னா ஏயோட வேல்யூ 8 தான். 6 கமா பினா பியோட வேல்யூ 6 தான். அப்போ ஏ கமா 8னா ஏயோட வேல்யூ 8, 6 கமா பினா பியோட வேல்யூ 6. இது வந்து எதுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேமாக கிடைக்கும். இது ரெண்டுமே சேமாக கிடைக்கும். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை தவிர வேறு எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ ஏ கமா பியோட வேல்யூ வேணா 8 கமா 6. 8 கமா 6 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் 8th சம்க்கான ஆன்சர். 9th sum பாருங்க. let a is equal to 1, 2, 3, 4 and b is equal to 4, 8, 9, 10. A function f from a to b given by f is equal to 1, 4, 2, 8, 3, 9, 4. What function? அதாவது ரெண்டு செட்டு கொடுத்து அதோட ரிலேஷனே அப்படின்னு கேட்குறாங்க. ரிலேஷன் கவனிங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1, 4, 2, 9, 4, 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 2 வந்து 8க்கு போகுது, 3 வந்து 9க்கு போகுது, 4 வந்து 10க்கு போகுது. அப்போது இது என்ன ஃபங்க்ஷன்? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து 1 ஃபங்க்ஷன். ஏன் 1 ஃபங்க்ஷன்? 1 ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்ட் என்ன? நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜ். அதாவது ஒன்றுக்கு வந்து அதாவது டொமைனில் உள்ள ஒரு இந்த எலமெண்ட்டுக்கு வர இமேஜ் இந்த எலமெண்ட்டுக்கு வரக்கூடாது, இந்த எலமெண்ட்டுக்கு வர இமேஜ் இந்த எலமெண்ட்டுக்கு வராது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இமேஜ் கிடைக்கணும். அதுதானே வந்து 1 ஃபங்க்ஷனோட ஆன்சர், மெயின் கான்செப்ட். அப்போது 1க்கு கிடைச்சிருக்க இமேஜ் என்ன? 4. 2 கிடைச்சிருக்கிறது 8. 1 கிடைச்சிருக்க 4 வேறு எதுக்காச்சும் வந்திருக்கா? இல்லை. 2 கிடைச்ச எலமெண்ட் வேறு எதுக்காச்சும் வந்திருக்கா? இல்லை. 3 கிடைச்ச இமேஜும் வேறு எதுக்கும் வரல, 4 கிடைச்ச இமேஜும் வேறு எதுக்கும் வரல. அப்போது இது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் இமேஜ். அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்? 1 ஃபங்க்ஷன். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? 10th sum பாருங்க. if f of x is equal to 2x square, g of x is equal to 1/3x, then f composite of g is. அதாவது f of x g of x கொடுத்துட்டு அதுக்கு காம்போசிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காம்போசிட்னா என்னது? f of g. அப்படின்னா என்ன அர்த்தம்? f of g of x. f of g of x ஓட வேல்யூ என்ன? 1/3x. f of 1/3xனா f of xல xக்கு பதிலாக 1/3x கொடுக்கணும். 2 into xக்கு பதிலாக 1/3x the whole square. 2 into 1 square value 1, 3 square value 9 divided by x square. என்ன வரும்? 2/9x square. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போது 10th ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 2/9 squared. 11th ப்ராப்ளம் பாருங்க. if f from a to b is a bijective function, if n of b is equal to 7, then n of b is equal to what? அதாவது f from a to bங்கிற ஒரு ஃபங்க்ஷனே சொல்லிட்டு அது என்ன ஃபங்க்ஷன்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது n of b is equal to 7னா n of a ஓட எலமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா 1 இருக்கணும், ஆன் 2வும் இருக்கணும். அதானே பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். 1 ஃபங்க்ஷன்னா என்ன? 1 ஃபங்க்ஷன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அதாவது இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 5 இமேஜஸ் இருக்கணும். எனக்கு 6 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 6 இமேஜஸ் இருக்கணும். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ எனக்கு அத்தனை டைப் ஆஃப் இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அது 1 ஃபங்க்ஷன். அப்படி அப்போ ஆன் 2 ஃபங்க்ஷன்னா எனக்கு டொமைனும் ரேஞ்சும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதானே? அப்போது 1 ஃபங்க்ஷனா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இங்கே எத்தனை இமேஜ் கொடுத்துருக்காங்க? 7 இமேஜ். அப்போது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ்னால் எத்தனை இமேஜ் இருக்கோ அதுக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அவ்வளோ இமேஜ் இருக்கும். இங்கே 7 இமேஜ் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? 7 எலமெண்ட்ஸ் தானே இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 7.
11th கொஸ்டின் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? 12th sum பாருங்க. Let f and g be the two functions by f is equal to 0, 1, 2, 0, 3, -4, 4, 2, 5, 7. g is equal to 0, 2, 1, 0, 2, 4, 4, -4, 2, 7, 0. Then range of f of g is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது f and g அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்து அதோட ரேஞ்ச்னா எதுக்குன்னா காம்போசிட்டோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? முதல்ல ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரோ டயக்ராமில் போட்டுக்கலாம். f இது வந்து எஃப்க்கு எஃப் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க 0 2 3 4 5 1 0 -4 2 7 1 வந்து 0 வந்து 1 போகுது 2 0க்கு 3 -4க்கு 4 2க்கு 5 7க்கு போகுது. இது வந்து என்னது எஃப். சரியா? ஜி வந்து அதே மாதிரி ஜி போட்டுக்கலாம். ஜி வந்து என்னது 0 1 2 -4 7 2 0 4 2 0 0 2க்கு போகுது 1 0க்கு போகுது 2 4க்கு போகுது -4 2க்கு போகுது 7 0க்கு போகுது. இது என்ன ஃபங்க்ஷன்? இது ஜி. சரியா? இப்போ ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம ஆரோ டயக்ராம்ல போட்டுட்டோம். நவ் f of g. f of g னா f of g of x. ஓகேவா? f of g of x னா f of g of ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? g ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. f of g of 0 னா 0 வந்து எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. ஸோ f of 2. f of 2 னா f ல 2 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 0க்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 0. செகண்ட் f of 0 is equal to f of g of x. f of g of செகண்ட் g ல செகண்டுக்கு என்ன? 1. f of g of 1 னா g 1 வந்து g ல எதுக்கு போகுது? 0க்கு. f of 0 னா f ல 0 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 1க்கு. ஓகே. நெக்ஸ்ட் f of z equal to f of g of x. f of g of third g ல third என்னது? 2. f of g of 2 னா g ல 2 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 4க்கு. f of 4 னா f ல 4 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் f of g is equal to f of g of x. f of g of x அதாவது fourth என்னது? g ல -4. f of g of -4. f of g of -4 னா g ல -4 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு. f of 2 னா f ல 2 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 0க்கு. ஸோ 0. நெக்ஸ்ட் f of g is equal to f of g of x. f of g ல லாஸ்ட் போகுது என்னதுக்கு? 7. g of 7. f of g of 7 னா g ல 7 எதுக்கு போகுது? 0க்கு. f of 0 னா f ல 0 எதுக்கு போகுது? 1க்கு. அப்போ ரேஞ்ச் என்னது? 0 1 2 0 1. அதாவது 0 2 0க்கு பதிலா ஒரு 0 போட்டுக்கணும். 2 1க்கு பதிலா ஒரு 1 2. அப்போ ரேஞ்ச் என்னது? 0 1 2. 0 1 2 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி. ஸோ 12க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 0 1 2. 13th சம் பாருங்க. f of x is equal to root of 1 plus x square then. அதாவது f of x கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்தோம்னா f of xy is equal to f of x into f of y. அப்போ f of x தான் நம்மளுக்கு இருக்கு. f of y-யும் வேணும், f of xy-யும் வேணும். ஓகேவா? 4 ஆப்ஷன்லையுமே எனக்கு f of xy, f of y யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? முதல்ல கிவன் என்ன? f of x is equal to root of 1 plus x square. f of y என்ன வரும்? x-க்கு பதிலா y. root of 1 plus y square. f of xy என்ன வரும்? x-க்கு பதிலா xy. root of 1 plus xy the whole square. இப்படி கிடைக்குமா? இப்போ இப்போ x equal to 1, y is equal to 2ன்னு சொல்லி நம்ம கொடுத்து பார்ப்போமே. என்ன வரும்? f of x-ல x-க்கு பதிலா 1 கொடுத்தா என்ன வரும்? f of 1 is equal to root of 1 plus 1 square is equal to 1 plus 1 2. root 2ன்னு கிடைக்கும். f of y-க்கு பதிலா இப்போ 2 கொடுத்து பார்ப்போம்.
2 is equal to root of 1 plus y squared na 2 square. 2 square value என்ன 4. 4 plus 1 5. Answer என்ன root 5 கிடைக்கும். சரியா? இது என்னது f of x. இது என்னது f of y. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? f of xy கண்டுபிடிக்கணும். xy னா என்ன அர்த்தம்? f of 2 into 1. கரெக்டா? என்ன வரும்? root of 1 plus 2 into 1 2 square. அப்படின்னா என்ன கிடைக்கும்? f of 2 is equal to root 5 அப்படின்னு கிடைக்குமா? நமக்கு என்னது? இப்போ f of xy is equal to இந்த ரிலேஷன் தானே ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்கணும். f of x into f of y. அதாவது ஈக்குவல் டுவா லெஸ் தேனா கிரேட்டர் தேனா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். f of xy என்ன கிடைச்சிச்சு? root 5. f of x என்னது? root 2 into root 5. சரியா? அப்போ root 5 விட இந்த மல்டிப்ளை பண்ணிக்கக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு கண்டிப்பா கிரேட்டராக தானே இருக்கும். இதை விட எனக்கு வந்து கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து எனக்கு கிரேட்டராக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் 1 2 எடுத்துக்கணும். இங்கே எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? இங்கே 2 3 அப்படி எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே root 5 விட இங்கே root 2வையும் root 5ஐயும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கனால எனக்கு கிரேட்டர் தானா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல எங்க கிரேட்டர் தான் வந்திருக்கு? b ல மட்டும் தான் வந்திருக்கு. f of xy is greater than or equal to f of x into f of y. இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் b. ஓகேவா? இப்படி தான் 13th சம் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதா? 14th question பாருங்க. If g is equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7, if a function given by alpha x plus beta is equal to g of x, then alpha and b is equal to what? அதாவது ஜிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்கான கண்டிஷனையும் கொடுத்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கிவன் என்ன? ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு 1, 1னா என்ன ஆன்சர்? 1 வந்துட்டு 1க்கு மேப்பிங் கொடுக்குது. அப்படின்னா 1ஓட மேப்பிங் என்னது? 1. 1ஓட ரேஞ்ச் என்னது? 1. அதாவது ஜி ஆஃப் 1 என்னது? 1. ஜி ஆஃப் 1 வந்து 1. ஜி ஆஃப் 2 3 is equal to 3. g of 3 வந்து 5 க்கு equal. g of 4 வந்து 7 க்கு equal. g of 2 வந்து 3 க்கு equal. g of 3 வந்து 5 க்கு equal. g of 4 வந்து 7 க்கு equal. இப்போ g of x என்னது? x க்கு பதிலா நம்ம 1 கொடுத்துக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா நம்ம 1 தானே இருக்கறனால x க்கு equal to 1 கொடுத்தா இங்க என்ன வரும்? g of x னா g of 1 is equal to alpha into x க்கு பதிலா 1 plus beta. g of 1 ஓட வேல்யூ என்ன? 1 is equal to alpha plus beta. இது என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் x க்கு பதிலா 2 கொடுத்துக்கலாம். x equal to 2 கொடுத்தா என்ன கிடைக்கும்? g of x க்கு பதிலா 2 alpha into x க்கு பதிலா 2 plus beta. g of 2 ஓட வேல்யூ என்ன? 3 is equal to 2 alpha plus beta. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. மைனஸாக மாற்றிப்போமா எல்லாத்தையும்? என்ன வரும்? பீட்டாவும் கேன்சல் ஆகி 2 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 2 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 மைனஸ் 2. அப்போது மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸும் கேன்சல் ஆகி ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 2. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 1 is equal to ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் பீட்டா. இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 1 மைனஸ் 2 is equal to பீட்டா. பீட்டாவோட வேல்யூ என்ன? மைனஸ் 1. ஓகே, ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 2, பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 1. என்ன கிடைக்கும்? 1 அதாவது 2, -1. 2, -1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. 14th ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2, -1. 15th கொஸ்டின் பாருங்க. f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represent a function which is. அதாவது f of x கொடுத்துட்டு அது என்ன ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. f of x என்னது? x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube. ஓகேவா? இப்போ இது பார்க்க எப்படி இருக்கு? a plus b the whole cube மாதிரி இருக்கா? a plus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube plus 3a square b plus 3ab square plus b cube.
இது பார்க்க எப்படி இருக்கு? a minus b the whole cube ஃபார்முலா மாதிரி இருக்கு. a minus b the whole cube ஃபார்முலா என்ன? a cube minus 3a squared b plus 3ab squared minus b cube. இதுதான் வந்துட்டு a plus b whole cube ஃபார்முலா, a minus b whole cube ஃபார்முலா. இதை போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? f of x is equal to a plus b the whole cube. a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1. என்ன கிடைக்கும்? x cube plus 3x squared into 1 plus 3x into 1 squared plus b cube என்னது? 1 cube minus என்னது? x minus 1 the whole cube. அதாவது x க்கு பதிலா a க்கு பதிலா x, b க்கு பதிலா 1. ஓகேவா? என்ன வரும்? a cube னா x cube minus 3a squared வந்து என்னது? x squared, b வந்து 1 plus 3 into a வந்து x, b வந்துட்டு minus 1 plus b cube minus b cube ஓட வேல்யூ என்ன? 1 cube. ஓகேவா? x cube இப்போ வந்துட்டு உள்ள சால்வ் பண்ணி எழுதுவோமா? என்ன வரும்? x cube plus 3x squared plus 3x plus 1 minus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். minus x cube minus into minus plus 3x squared minus 3x. ஆல்ரெடி இங்கே வந்துட்டு 3x into minus 1 minus 3x வரும். சரியா? ஆனால் இங்கே வந்துட்டு 1 மட்டும்தான் வரும். ஏன்னா பியோட வேல்யூ தானே 1. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 3x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸ் கியூபும் இந்த எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிட்டோம். 3xும் 3xும் கேன்சல் ஆயிரும். என்ன வரும்? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் 1 + 1 2. ஓகேவா? என்ன அப்போ x பவர் என்னது? 2ல இருக்கு. x ஓட பவர் 2ல இருந்துச்சுன்னா அது என்ன ஈக்குவேஷன்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ 15th ஆன்சர் ஆப்ஷன் டி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.6ல் உள்ள எல்லா எம்சிக்யூவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.